من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய மிகப்பெரிய அன்பினால் வெள்ளிக்கிழமையுடைய இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் இந்த பள்ளிவாசலில் நேர காலத்தோடு வந்து அமரச் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜுமாவுடைய தினத்தில் சொல்லப்படுகிற செய்திகளை நாம் கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே மௌத்து வரை அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை முதலாவதாக நானும் நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இன்றைய ஜுமாவுடைய தலைப்பு ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில இரகசியங்கள். முஃமினுடைய வாழ்க்கை அது ஆச்சரியமானது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? வேறு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முஃமின் இறைவிசுவாசியினுடைய வாழ்க்கைக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் தமிழ் படிப்பதாக இருந்தால் தமிழ் அகராதியை எடுத்து நீங்கள் ஒரு சொல்லை நீங்கள் அங்கே பார்த்தால் அதுக்குரிய கருத்து எழுதப்பட்டிருக்கும். அல்லது ஆங்கில அகராதியை எடுத்து ஒரு சொல்லை நீங்கள் பார்த்தால் அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் அங்கு பெற்றுக்கொள்வீர்கள். இதேபோன்று உலகத்தினுடைய வாழ்க்கையில் உலக மக்கள் அவர்களுடைய அகராதியில் இருக்கிற சொற்கள் வேறு, மோமீன்களுடைய அகராதியில் இருக்கிற சொற்கள் வேறு. இப்ப 10 ரூபாய் காசு இருக்கிறது என்றால் நீங்க அதுல 5 ரூபாய் செலவழிச்சா மிச்சம் 5 ரூபாய் தான் இருக்கும் என்பது உலகத்தினுடைய அகராதியில் இருக்கிற வளமை. ஆனால் முஃமினுடைய அகராதியில் நீங்கள் 5 கொடுத்தால் 50 கிடைக்கும். அப்ப 10ல் 5 கொடுத்தால் அந்த 5க்கு பகரமாக 10 அதற்கும் மேலாக அல்லாஹ் திருப்பி தருவான் என்பது முஃமினுடைய அகராதியில் பதியப்பட்டிருக்கும். அது மாற்றப்படாது. அதை நம்புறவன், நம்பி செயல்படுத்துறவன் தான் முஃமின். உலகத்தில் எனக்கு அல்லாஹ் அவனை நினைக்கிற உள்ளத்தையும் அவனை துதிக்கிற நாவையும் தந்திருக்கிறான், ஆனால் எனக்கு கையில் கோடியை தரவில்லை என்றால் அந்த முஃமினிடம் எது சிறந்தது என்று கேட்டால் அல்லாஹுவை நினைக்கிற உள்ளமும் அல்லாஹ்வை துதிக்கிற நாவும் இந்த கோடிகளை விட சிறந்தது என்று சொல்வான். இது முஃமினுடைய அகராதியில் இருக்கும். இது உலகத்துக்கு விளங்காது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது என்று சொன்னார்கள். முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமினுடைய காரியங்களை ஆச்சரியமானது என்று சொன்னதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அவன் பார்க்கிற பார்வை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த பார்வையில் தான் அவன் இந்த உலகத்தை பார்ப்பான். எனவே அவனுடைய பார்வை வித்தியாசமானதாக இருக்கிறது. எனவே அந்த இரகசியத்தை முஃமின் மட்டும்தான் அறிந்து வைப்பான். அதுதான் முஃமினுடைய வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்தும் இரகசியங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பல இரகசியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த இரகசியங்களை முஃமின் புரிந்து கொள்கிற பொழுது அல்லாஹு தஆலா மென்மேலும் அவனுக்கு அருள்களையும் பரக்கத்துகளையும் கொடுத்து கொண்டே இருப்பான், செய்து கொண்டே இருப்பான். அது அவனுடைய வாழ்க்கையை அவன் இரகசியத்தை சரியா புரிஞ்சதனால அல்லாஹ் கொடுக்க கொடுக்க அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினையாத புறத்தில் எல்லாம் கிடைக்கிற பொழுது அது ஆச்சரியத்துக்கும் மேல் ஆச்சரியமாகவே இருக்கும். திடீர்னு அவருக்கு 2 லட்சம் ரூபா அவருக்கு தேவைப்படும். 2 லட்சம் ரூபா காசு அவருக்கு தேவைப்படும். ஆனால் அவரோட பொக்கெட்டில் 10,000 ரூபா காசு இருக்கும். 2 லட்சம் ரூபா அவருக்கு தேவை, ஆனால் அவரோட பொக்கெட்டில் 10,000 ரூபா இருக்குது. அது பெருமதியான காசு, ஆனால் அது அவருக்கு போதாது. அதே நேரத்தில் ஒரு மிஸ்கின் ஏழை வருகிறார், வந்து அவரிடம் ஒரு 20 ரூபா கேட்கிறார். அவருக்கு அது பெரிய காசு. அந்த 20 ரூபா கிடைக்கிறது அந்த நேரத்தில் அந்த மிஸ்கினுக்கு பெரிய காசு. ஆனால் இவருக்கு 2 லட்சம் தேவை, இருக்கிறது 10,000. இந்த இடத்தில்
அந்த மிஸ்கீனுடைய தேவையை இவன் 20 ரூபா கொடுத்து, எனக்கு பரவாயில்ல 2 லட்சத்தை அல்லாஹ் எப்பயாவது தரட்டும், இப்ப என்கிட்ட இருக்கிறத நான் இவனுக்கு கொடுப்பேன் என்று கொடுக்கிற பொழுது அதை அல்லாஹ் பல லட்சமாக திருப்பி கொடுக்கிற பொழுது அவன் ஆச்சரியப்படுவான். அது அல்லாஹு தாலா கொடுக்கிற பொழுது அவன் ஆச்சரியப்படுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹு ஃபீ அவ்னில் அப்து மா தாமல் அப்து ஃபீ அவ்னி அஹி. ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்கிற காலமெல்லாம் அல்லாஹ் இந்த அடியானுக்கு உதவி செய்வான் என்பது மூமினுடைய அகராதியில் இருக்கும். அது மிகப்பெரிய இரகசியம், அவன் தெரிந்து வைப்பான். இப்ப 10,000 ரூபாய் இருக்குது, அதை கொடுத்துட்டால் அதுல இருந்து சிலரை செலவழிச்சிட்டால் திரும்ப நான் 2 லட்சத்துக்கு எங்க போறேன்னு யோசிக்க மாட்டான். இதை கொடுப்பதினால் அல்லாஹ்விடம் நான் பெற்றுக்கொள்வேன் என்பது மூமினுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் உலகம் பார்க்கிற பார்வை, உலகம் போற போக்கு, இதை வைத்து நாம் இந்த உலகத்தை தீர்மானித்தால் நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாக வாழ முடியாது. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக மரணித்து ஜனாசாவாக இருக்கிறார்கள். கஃன் செய்வதற்கு கூட ஆடை இல்லை. இதெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற செய்திகள் தான். ஆனா அதே முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்துல வாழும் பொழுது நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள், நல்ல பணபலத்தோட நல்ல வசதி வாய்ப்போட வாழ்ந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஜனாசாவை கஃன் செய்யறதுக்கு கூட ஆடை இல்லை. இப்ப இது முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய தியாகம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யா அல்லாஹ் அவர் மரணிச்சு போயிட்டார், உனக்காகவே உயிரை கொடுத்துட்டாரு, யா அல்லாஹ் அவர் கஃன் செய்யறதுக்கு ஒரு ஆடை எனக்கு தான் ரசூலை கேட்டிக்க கூடாதா? ரசூலை கேட்ட அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? ஏன் ரசூலை கேட்கல? ரசூலை கேட்டா அல்லாஹ், நாங்க எங்களுக்கு சின்ன ஒரு தேவை வந்தா கூட அல்லாஹ் தரணும், யா அல்லாஹ் நீ தந்துருன்னு பிடிவாதமா இருக்கிற எங்களுக்கு எங்கட ஈமானுக்கு அப்படி நாங்க துவா கேட்கிறோம், அப்படி பற்றோடு அல்லாஹ்வோட இருக்கிறோம்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஃன் செய்யறாங்க. கஃன் பூரணமாக இல்ல, இலை கொலைகளை வச்சு அடக்கம் செய்யறாங்க. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய பார்வை வேறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பார்வை வேறு. எனவேதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையை மாற்றுகிற அடிப்படையான சில இரகசியங்கள் இருக்கிறது. முதலாவது, அவனுடைய வாழ்க்கையிலே பேணப்பட வேண்டிய ரகசியம் இது. பேணப்பட்டால் அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமானதாக இருக்கும். முதலாவது அஷ்ஷுக்குர். எல்லா நிலைகளிலும் நன்றி உணர்வு. நன்றி செலுத்துகிற நன்றி உணர்வு ஒரு மனிதனிடம் இருக்குமாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஆச்சரியங்களை அவன் பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு மூமின் அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை பார்த்து கொண்டே இருப்பான். முதலாவது இந்த ஷுக்குர், நன்றி செலுத்துகிற உணர்வு. ஒரு மூமினுக்கு அல்லாஹு தாலா ஒரு அருளை செய்கிறான், ஒரு அருளை கொடுக்கிறான், ஒரு நிஅமத்தை அல்லாஹு தாலா வழங்குகிறான் என்றால் அந்த மூமின் அந்த அருளை சரியாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வுக்காக செலவழிப்பான். அதுதான் நன்றி. அல்லாஹ் காதை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்புற மாதிரி காதால கேட்கணும். அல்லாஹ் கண்ணை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்புறத கண்ணால பார்க்க வேண்டும். அல்லாஹ் வாயை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்பியவாறு வாயால் பேச வேண்டும். அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்பியவாறு அறிவை நாம் பிரயோகிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா உள்ளத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறவாறு சிந்திக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் தந்ததை அல்லாஹுக்காக கொடுக்கிறது, அல்லாஹுக்காக செலவழிக்கிறது. அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் விரும்புகிற வழியில் செலவழிப்பது ஷுக்குர். அதனாலதான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்வார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அருளை கொடுத்தால் இது அல்லாஹ் கொடுக்கிற நிஅமா, அருள். மூமின் அதை புரிஞ்சு கொள்வான், அந்த இரகசியத்தை புரிஞ்சு அவன் அதுக்கு நன்றி செலுத்துவான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் எனக்கு இந்த அருளை தந்திருக்கிறான் என்று சொல்லி அவன் நன்றி செலுத்துவான். இப்ப நன்றி செலுத்தினால் அல்லாஹ் என்ன சொல்றான்? லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நாங்க தந்ததுக்கு நீங்க நன்றி செலுத்தினா நாங்க அதிகப்படுத்துறோம்னு அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்றான். நாங்கள் தந்ததற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நாங்க உங்களுக்கு அதிகமாக தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப இவன் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் ஒரு அருளை கொடுப்பான். திரும்ப அந்த அடியான் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் அதற்கு பகரமா ஒரு அருளை கொடுப்பான். திரும்ப அடியான் நன்றி செலுத்துவான், அல்லாஹ் அருளை கொடுப்பான்.
அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான். அப்ப அந்த இரகசியத்தை அவன் புரிந்து கொள்கிறான். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த அல்லாஹ் சொல்றான், நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று. அல்லாஹ் அதிகமா தந்து கொண்டே இருப்பான். அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான். அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இது அவனுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக மாற்றும். இது முதலாவது விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அருளாக இருந்தாலும் அதை நீங்கள் கையிது அந்நியம பிஷுக்குர், சலபு சாலிங்கள் சொல்வார்கள், அருள்களை நன்றி செலுத்துவதன் மூலமாக அதை கைது செய்து விடுங்கள், கட்டி போடுங்கள். ஏதாவது ஒரு அருள் உங்கள்கிட்ட இருந்து பறிப்போக கூடாதுன்னு நீங்க நினைச்சால் அதுக்கு நீங்க நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நீங்க நன்றி செலுத்தினால் ஆச்சரியத்துக்கும் மேல் ஆச்சரியமாக உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றுவான். இது முதலாவது. இரண்டாவது அஸ்ஸபர், பொறுமை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்க வேண்டும். பொறுமையினூடாக ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். ஒரு மனிதன் எப்படி தொழுது அல்லாஹ்விடம் உதவி தேடுறானோ அதுபோல ஒரு பவர், சக்தி பொறுமைக்கு இருக்கிறது. நீங்க உள்ளத்துல எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கிற பொழுது கூட கவலை வரலாம். நீங்க நன்மை செய்தாலும் கவலை வரும். நீங்க வீட்டுல இருக்கிற பொழுது உங்களோட பிள்ளைகளினால் கவலை வரும். தொழில சம்பாதித்து கொண்டே இருப்பீங்க, ஆனா கவலை வரும். எல்லா நிலைகளிலும் கவலை வரும். எல்லா நிலைகளிலும் துக்கம் வரும். எல்லா நிலைகளிலும் பிரச்சனை வரும். எல்லா நிலைகளும் நீங்கள் நோவிக்கப்படுவீர்கள். ஆனால் அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்ஸபர். நீங்க பொறுமையாக இருந்து, ஒரு ஆள் உங்களுக்கு ஏசுறார், திட்டுறார், நீங்க பொறுமையாக இருந்து இந்த நேரத்தில் நீங்கள் துஆ கேட்டால் அது கபூலாக்கப்படும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். அது மூமினுக்கு தெரியும். ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. பொறுமையை கொண்டு அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்கள்டா. அல்லாஹ் பொறுமையா இருக்கிற நிலையில ஒரு மனிதன் உதவி தேடுவதை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பான். உங்களோட வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமின் பொறுமையை கடைபிடிக்கிற பொழுது அதற்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கூலியை தருகிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியத்தை தருவான். ஏன்? ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்கிற 5 நிமிட பொறுமை உங்களுக்கு பல 5000 அருள்களை கொட்டி தரும். நீங்க வாழ்க்கையில பாருங்க, சில நபிமார்கள் எல்லா நிலைகளும் எல்லா வாசல்களும் மூடப்படுகிற பொழுதும் அல்லாஹ்விடத்தில் தவறான அல்லது பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசாமல் அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். பொறுமையோடு அல்லாஹ் கதவுகளை திறக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் பிள்ளை இல்லாமல் இருந்தார்கள். அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு அடைஞ்சு கொண்டாங்க. மீண்ட வயிற்றுக்குள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். பொறுமையோடு இருந்து அல்லாஹ்வை துதித்து அதிலிருந்து விமோசனம் பெற்றார்கள். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌன், 2 பக்கத்திலும் அழிவு இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இருக்கிறார்கள். பின்னால வந்தவங்க, மூசா எங்களை அழிக்க பாக்குறீங்க, எங்களை கொண்டு இந்த நிலையில மாட்டி விட்டீர்களே என்று சொல்கிற பொழுது தன்னோடு இருக்கிறவர்களே தனக்கு எதிராக செயல்படுவதை போன்று பார்க்கிற ஒரு நிலையில் ஒரு முஃமின் பொறுமையை கடைபிடிக்கிறான். அல்லாஹு தஆலா விடியல்களை திறந்து கொடுக்கிறான். எனவே ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இரண்டாவது இரகசியம், அவன் பொறுமையோடு வாழ வேண்டும். பொறுமையை இழந்து விடக்கூடாது. ஒரு மனிதன் பொறுமையாக இருக்க விரும்பினால், பொறுமையை கடைபிடிக்க நாடினால் அல்லாஹ் அவனுக்கு பொறுமையை கொடுப்பான். எல்லா நிலைகளிலும், எங்களுடைய வார்த்தைகளில், எங்களுடைய பேச்சுக்களில், எங்களோட குடும்பங்களில், எங்களோட வாப்பா, எங்களோட உம்மா, சகோதர சகோதரிகள் வாயை நாங்கள் வார்த்தைகளை விட்டுவிடக் கூடாது. எந்த கட்டத்திலும் கோபம் வருகிற பொழுது அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். இது இறையச்சமுடைய தக்வாவுடையவர்களுடைய அடையாளம். இது நாம் ஒரு நிமிட கோபத்தினால் பல நலவுகளை இழந்து விடுவோம், பல உறவுகளை பிரிந்து விடுவோம், பல நல்ல உள்ளங்களை உடைத்து விடுவோம். எனவே எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமின் பொறுமையாக இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆச்சரியங்களை ஏற்படுத்துவான். இது இரண்டாவது அம்சம். இந்த இரண்டையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அஜபல் லி அம்ரில் முஃமின், முஃமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர், அவனுடைய காரியங்கள் எல்லாம் நலவாயிருக்கும் என்று சொன்னாங்க. முஃமினுடைய காரியம் எல்லாம் சந்தோஷமாயிருக்கும்னு சொல்ல இல்லை. ஏன்? சந்தோஷமாயிருக்கிறது கைர்னு நினைச்சிடக்கூடாது, மகிழ்ச்சியா இருக்கிறது கைர் நினைச்சிடக்கூடாது. பாவத்திலே மகிழ்ச்சி வரும், ஆனா அது கைர் இல்லை. மோமினுடைய காரியம் எல்லாம் கைரா இருக்கும்.
கவலை வருகிறது, அல்லாஹ்விடம் கையேந்தி கண்ணீர் வடிக்கிறான் என்றால் இந்த கண்ணீர் துளியில் ஹைர் இருக்கிறது. ஆனா அதே நேரம் களியாட்டத்தில் இன்பங்களில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்கிறான் என்றால் அதில் ஷர் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது, இன் அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுடைய காரியங்கள் அனைத்தும் மிக நலவானது என்று சொன்னாள். எப்படி? வலைச ذاك وليس ذلك لأحد إلا للمؤمن, அது மூமினை தவிர வேற யாருக்கும் அது அப்படி அமையாதுன்னு சொன்னாங்க. அப்ப மூமினை மட்டும்தான் வாழ்க்கை ஆச்சரியமாயிருக்கும். அதனாலதான் சொல்றோம், மூமினுடைய வாழ்க்கையை வெளியே இருந்து ஒருவர் பார்த்தால் அது ஆச்சரியமானதாக தெரியும். மூமினுக்கு அது பெரிய இரகசியமாக அல்லாஹ்வோடு அவன் கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு பந்தமாக உறவாக அது இருக்கும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர் வலைஸ ذلك لأحد إلا للمؤمن. சொல்லி போட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல்லாஹ். ஒரு நல்ல விடயம் அவனுக்கு நடந்தால், அருள்கள் கொடுக்கப்பட்டால், நல்லது அவனுடைய வாழ்க்கையில் கிடைத்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான், அது அவனுக்கு கைராக ஆகிவிடும். வைன் அஸாபத்து ضرா ஸபர ஃபகான கைரல்லஹு. அவனுக்கு ஏதாவது கஷ்டம், துன்பம், துயரம், நோவினை, பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் அவன் பொறுமை செய்வான், அது அவனுக்கு கைராக ஆகிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு அடிப்படைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதனால்தான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், உன்வானு ஸஆதா, ஒரு முஃமினுடைய, ஒரு மனிதனுடைய நட்பாக்கியத்தினுடைய முகவரி 3 என்று சொல்வார்கள். ஏதாவது வழங்கப்பட்டால் நன்றி செலுத்துவார், ஏதாவது கஷ்டத்துக்கு உள்ளானால் பொறுமை செய்வார், ஏதாவது பாவம் செய்தால் இஸ்திக்ஃபார் செய்வார். 3வது, எந்த பாவம் செய்தாலும் எனது பாவங்களை மன்னிக்கிற என்னுடைய ரப் இருக்கிறான் என்று அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவனாக இருப்பான். ஒரு பாவம் என்பது, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு பாவம் என்பது ஒரு முஃமினுக்கு அந்த நொடியில் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் முடிந்து விட்டால் நிரந்தரமான துக்கத்தை அது கொடுக்கும். பாவத்துக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்திடலாம், ஆனா பாவம் செய்ய எடுத்த நேரத்தை நீங்க திருப்பி கொண்டு வரையலாமா? கொண்டு வரையலாது. அதனாலதான் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அந்த கவலை உள்ளத்தில் இருக்கும். உதாரணமா ஒரு மூமின் 2 மணித்தியால ஒரு படம் பார்க்கிறான். ஒரு மூமினும் பாவம் செய்வான், ஒரு முஸ்லிம் பாவம் செய்வான். 2 மணித்தியாலும் படம் பார்க்கிறான். இது ஹராம், கூடாது. சினிமாவோ ஆடலோ பாடலோ இது ஹராம். இந்த 2 மணித்தியாலமும் அவன் செய்த பாவத்துக்கு அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சு அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிருவான். ஆனால் அந்த 2 மணித்தியாலம் செலவு போச்சுதே, கழிஞ்சு போச்சுதே வாழ்க்கையில, அதை திருப்பி அவனால கொண்டு வரையலுமா? கொண்டு வரையலாது. அதனாலதான் பாவத்துக்கு ஒரு தனியான ஒரு தன்மை இருக்கிறது, அந்த மனிதனுடைய நிம்மதியை பறித்து விடும். ஆனா அந்த நிம்மதி அது பறிக்கும் என்று சொன்னா ஒரு முஃமின் அதை எப்படி புரிந்து கொள்வான்? இஸ்திக்ஃபார் செஞ்சு 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 அவனோட வாழ்க்கையில் அது நினைக்கிற நேரம் எல்லாம் இஸ்திக்ஃபார் செஞ்சு அந்த பாவத்துக்கு செலவழிச்ச நேரத்தில் கூட அமல் செய்ததை விட அதிகமான நன்மையை அவன் பெற்றுக்கொள்கிற நிலையை உருவாக்கணும். அந்த 2 மணித்தியாலத்தை நினைச்சு நினைச்சு நினைச்சு, பாவம் செய்ய எடுத்த 3 மணித்தியாலத்தை நினைச்சு 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 இஸ்திக்ஃபார் செஞ்சு 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 அந்த 2 மணித்தியாலத்துக்கும் பகரமாக அல்லாஹ் நன்மையை கொடுக்கிற அளவு ஒரு முஃமினுடைய இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் இருக்கும். உண்மையான ஈமானோடு நம்பிக்கையோடு தௌபா செய்தால் அல்லாஹ்வுடைய பாவங்களை நன்மையா மாற்றுவான். அது அல்லாஹ்வுடைய வாதா. ஆனால் ஒரு முஃமின் அதை புரிந்து கொண்டான் என்றால் சரி. அப்ப இஸ்திக்ஃபார் செய்யணும், அதிகமா இஸ்திக்ஃபார். ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் அகராதியில மழை வேணும்னா என்ன செய்வாங்க? மழை வேணும்னா என்ன செய்வாங்க? அவங்களுக்கு என்று ஒரு அகராதி இருக்கிறது. மழை, காற்று, வெள்ளம், புயல், இப்படி இதற்கென்று சில வரையறைகள், சில செய்திகள் இருக்கிறது. ஆனா ஒரு முஃமின் என்ன செய்வான்? மழை இல்லையா என்ன செய்வான்? அல்லாஹ்வை தொழுது மழையை கேட்பான். மழை இல்லையா இஸ்திக்ஃபார் செய்வான். என்ன தொழுதா எப்படி மழை வரும்? அது மூமினுக்கு தெரியும். இஸ்திக்ஃபார் செஞ்சா எப்படி மழை வரும்? நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா மழை வரும். அல்லாஹ் சொல்றான், இது மூமினுக்கு தெரியும். ஒரு பிள்ளை பாக்கியம் இல்லையா? எல்லா டாக்டர்டையும் போய் பார்த்தாச்சு, இது புற பிள்ளை பாக்கியம் இல்ல, இது உலகம் சொல்லும். இதை தாண்டி ஒரு மூமின் இஸ்திக்ஃபார் செய்வான். காசு பணம் இல்லையா? இஸ்திக்ஃபார் செய்வான். அல்லாஹ் என்ன சொல்றான்? فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدُكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ. அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது கூட்டத்துக்கு சொன்னது அல்லாஹ் சொல்றான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்வோட பாவங்களை மன்னிப்பான். பாவம் என்பது மனிதனுடைய நிம்மதியை பறிக்கும்.
அந்த நிம்மதியை பறிக்கிறதுல அந்த பாவம் முதலிடம் பெறுகிறது. அப்ப இஸ்திக்பார் செஞ்சா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சால் அந்த இடத்துல நிம்மதி திரும்ப வரும். நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, அல்லாஹ் தஆலா வானத்தில இருந்து மழையை பொழிவிப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் நீங்க தஸ்பீஹ் செய்யற மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இப்படி நீங்க இஸ்திக்பார் செஞ்சு பாருங்க, வானத்தில இருந்து மழை வரும்னு அல்லாஹ் சொல்றான். வயும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை தருவான், உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், தோட்டம் துறவுகள் அல்லாஹ் உருவாக்குவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, வறண்டு போன காஞ்சி போன நிலங்களில் அல்லாஹு தஆலா ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். நீங்க இஸ்திக்பார் செஞ்சா உங்களோட மரம், தோட்டத்துல காஞ்சி போன மரம் மீண்டும் அது புத்துணர்ச்சியோடு மீண்டும் அந்த மரம் செழித்து வளரும் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க இஸ்திக்பார் செய்யுங்க, மரம் வளரும் அல்லாஹ் சொல்றான். இது எங்களால் நம்ப முடியுதா? மூமின் எப்படி நம்புவான்? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நான் இஸ்திக்பார் செய்தால் இந்த மரமும் வளரும், மழையும் பொழியும், ஆறுகள் செழிப்படுத்து மீண்டும் அது செழிப்பாக ஓடும், ஆறு பெருக்கெடுத்து ஓடும். இப்படி ஒரு மூமினுடைய நம்பிக்கை உள்ளத்திலே, யா அல்லாஹ் எனக்கு இன்ன பிரச்சனை இருக்குது, யா அல்லாஹ் இன்ன கஷ்டம் இருக்குது, யா அல்லாஹ் இந்த துன்பம் இருக்குது, யா அல்லாஹ் என்று ஒரு முஃமின், ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது அந்த மனிதன் இஸ்திக்பாரை கடைபிடிப்பான், இஸ்திக்பாரோடு வாழுவான். அல்லாஹ்விடத்தில் எந்நேரம் இஸ்திக்பார். ஏன் அல்லாஹ் அப்படி இணைச்சு வச்சிருக்கிறான்? நீங்க தொழுக முடிந்து விட்டதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வோடு ஒரு மனிதன் மீண்டு செல்கிற பொழுது, இஸ்திக்பார் செய்து வாழுகிற பொழுது, அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை அல்லாஹு தஆலா உண்டு பண்ணுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க செய்யற இஸ்திக்பாரால் இந்த மரம் செழித்து வளர்கிறது என்றால் உங்களோட மனசு செழிக்காதா? நீங்க செய்யற இஸ்திக்பாரால இந்த மரத்துல அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவேன் என்று சொல்றான்டா, நீங்க இஸ்திக்பார் செஞ்சா உங்களோட மனசுல இருக்கிற கஷ்டத்தை அல்லாஹ் நீக்க மாட்டானா? உங்களோட மனசுல இருக்கிற பிரச்சனை அல்லாஹ் நீக்க மாட்டானா? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்திக்பார் என்பது எல்லா நிலைகளிலும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை ஆச்சரியப்படுத்துகிற மிக முக்கியமான இரகசியம். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இரகசியம் தான் அத்தக்வா, இறை உணர்வு. தக்வா என்று சொல்கிற பொழுது இறை அச்சம் என்று மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு இறை உணர்வு. இறை அச்சம் என்பதும் அதிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்து அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து வாழுகிற அந்த இறை உணர்வு ஒரு மனிதனிடத்திலே இருக்கும். அத்தக்வா எப்படி? وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்வுடைய உணர்வோடு ஒரு மனிதன் வாழுகிறான். எப்படி? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாமல், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறாமல், பாவம் செய்யாமல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை அல்லாஹு தஆலா உருவாக்குவான். எப்படி? ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஒரு கதவுகள் மூடப்பட்டு எல்லா பாவங்களினுடைய வாசல்களும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் செய்கிற பாவத்துக்கான கதவு அப்படியே அவருக்கு அலங்கரித்து கொடுக்கப்படுகிறது. அரண்மனையிலே, அரச மாளிகையிலே ஒரு கண்ணியமும் கௌரவமும் செல்வந்த நிலையும் உள்ள ஒரு பெண் அழைக்கிற பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வால் அந்த பாவத்தை விடுகிறார்கள் என்றால், இன்று அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தக்வாவுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய உணர்வுக்கு, அந்த இடத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வு அவர்களுக்கு வருகிறது. பாவத்திலிருந்து அவர் தவிர்ந்து கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை நீங்கள் வெளிப்படையில் பயப்படுவது, வெளிப்படையில் தக்வாவோடு இருப்பது, மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது நீங்க தக்வாவை காட்டுறது அல்ல. தக்வா என்பது எங்க வரணும்? அதனுடைய பிரதிபலிப்பு, என்னை இந்த உலகமே பார்க்காமல் முழு உலகத்திலிருந்தும் நான் ஒரு இடத்திலே ஒதுங்கி நான் தனிமையில் இருக்கிற பொழுது, பாவம் செய்கிற எல்லா சூழ்நிலைகளும் என்னை சூழ்ந்திருக்கிற பொழுது, பாவம் செய்கிற நிலைகள் எனக்காக அந்த சூழல்கள் திறந்திருக்கிற பொழுது, அந்த சூழ்நிலை எனக்கு சாதகமாக இருக்கிற பொழுது, யாரும் என்னிடம் எதையும் கேட்க முடியாது என்று இருக்கிற நிலையில் ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய உணர்வோடு இருக்க வேண்டும். யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் சுதந்திரமா இருக்கிறேன். இந்த நேரத்தில்
ஒரு அந்நிய பெண்ணோடு பேசுவது, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது, ஆபாசமாக பேசுவது, குலைந்து குலைந்து பேசுவது, ஆபாசமான படங்களை பார்ப்பது, இப்படியான எல்லா தீமைகளும். ஏன் என்ன பார்க்கறதுக்கு உம்மா இல்ல, பாப்பா இல்ல, மச்சா இல்ல, மைனி இல்ல, யாருமே, மனைவி இல்ல, யாரும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, நான் தனியே. இந்த நேரத்தில் ஒரு இசையை கேட்பதற்கு அல்லாஹ் என்னை பார்க்கிறானே. எல்லாரும் இந்த மக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக பாவத்தை விடுற நான், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்னன்னு சொல்லி என்னை பார்ப்பவர்களில் மிக இழிவானவனாக அல்லாவை நான் பார்க்கிறேனே. அப்பொழுது தக்குவா எங்கே போய்விட்டது? என் வாப்பா பார்த்த வார பயம் என்ற ரப்பு பார்க்கும் பொழுது வரவில்லையே. என்ற உம்மா பார்த்தா வார பயம் என்ற ரப்பு பார்க்கிற பொழுது வரையில்லையே. அப்ப உலகத்துக்கு நடிச்சு என்ன செய்ய, ஊருக்கு நடிச்சு என்ன செய்ய? தக்குவா நீ தனிமையில் இருக்கிற பொழுது வர வேண்டும். எப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க. தனிமையில் இருக்கிற பொழுது பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சும் பாவத்தை விட்டு பாருங்க. அல்லாஹ் உங்களது வாழ்க்கையில் பெரிய அருள்களை திறப்பான், பெரிய நிம்மதியை திறப்பான், பெரிய பரக்கத்துகளை அல்லாஹ் திறப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வுடைய உணர்வோடு யார் வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் விடியல்களை உருவாக்குவான். வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தசிப். அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க கொடுப்பான். இப்ப நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த வசனத்துல? தக்வாவோட வாழ்ந்தா அல்லாஹ் சாப்பாட்டை தருவான், ரிஸ்க தருவான். இல்ல, நீங்க அல்லாஹ்ட உணர்வோடு நீங்க வாழ்ந்தீங்கண்டா உங்களுக்கு தொழில பிரச்சனை இருந்தா அதுல அல்லாஹ் ஹைராக்கி தருவான். ரிஸ்க்குங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல. எனக்கு திருமணமாக இல்ல, 29 வயசா போகுது, ஆனால் நான் பாவம் செய்யறதை விடுறேன், நல்ல சாலிகான மனைவி அல்லாஹ் ரிஸ்கா தருவான். என்ன தொழில இப்ப நஷ்டம் போகுது, நான் ஏமாத்த மாட்டேன், அல்லாஹ்ட உணர்வோட வாழ்றீங்க, அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துல பறக்க செய்வான். இதுதான் அல்லாஹ் தர ரிஸ்கே தவிர நாங்க நினைச்சிருக்கோம் என்ன தக்வாவோட அல்லாஹ் பயந்து வாழ்ந்தா அல்லாஹ் சாப்பாட்டை தருவான், ரிஸ்க தருவான். இல்ல சகோதரர்களே, இப்ப உங்களோட மனசுல என்ன கவலையா இருக்குதோ அந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான். உலகத்துல ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய ரிஸ்க் மன நிம்மதி. சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ பேர் கோடான கோடியை வச்சுக்கிட்டு நிம்மதிக்காக அலைறாங்க. அவர்கள் சொல்றாங்க, நான் உலகத்துல எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், ஆனா என்ற நிம்மதி இல்ல. நீங்க ஒன்றுமே உங்ககிட்ட இல்ல, எதுவுமே இல்ல, ஊர்ல யாருமே உங்களை கணக்கெடுக்க இல்ல. இந்த எந்த ஆடை, எந்த அணிகலன், எந்த குடும்ப பின்னணி எதையுமே பார்க்காதீங்க. உங்களோட கண்ணியம், உங்களோட நிம்மதி எங்க இருக்கு தெரியுமா? வந்து அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டுங்க, அல்லாஹ்வை தொழுங்க, நெத்திய சஜிதாவில் வைங்க. அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிற நிலை சஜிதா. நீங்க கெஞ்சி கண்ணீர் வடிச்சு அல்லா இடத்துல கேளுங்க. அந்த கண்ணீரோடு சேர்ந்து உங்களுடைய உள்ளத்தினுடைய காயங்களும் பறந்து போகும். அங்கே நிம்மதி கிடைக்கும். பள்ளிக்குள்ளே நிம்மதி இருக்கிறது, சஜிதாவில் நிம்மதி இருக்கிறது, குர்ஆனில் நிம்மதி இருக்கிறது, சதகாவில் நிம்மதி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை அல்லாஹ் ரிஸ்காக யாருக்கு தருவான்? மூமினுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா பொதுவாக உலகத்தினுடைய அகராதியில ஒரு கோட் சூட் போட்டு நல்ல கார்ல நல்ல வசதி வாய்ப்போட நல்ல பவரா ஒரு மனிதர் வாரார். 4 பேர் பக்கத்துல பெரிய ஒரு அந்தஸ்துல கௌரவத்துல ஒரு மனிதர் வாரார். இதான உலகத்தில வளமையில அந்தஸ்துக்குரியவர். அல்லாஹ்ட பார்வையில யார் அந்தஸ்துக்குரியவர்? மூமினுடைய பார்வையில யார் அந்தஸ்துக்குரியவர்? அவருடைய உடை அது கிழிந்து போயிருக்கிறது, அவருடைய குடும்பம் அதிலே வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, அவருடைய வீடு ஓலை வீடு. இப்படி இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர், இன் அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களில் அல்லாஹ்வுடைய அந்த உணர்வோடு தக்வாவோடு இருக்கிறவர் தான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர். ருப்ப அஷ்ஷத வஅக்பர் மதுஃபூன் பில் அப்வாப் லவ் அக்ஸம அலல்லாஹில் அபர்ரா. எத்தனையோ தலைவிரிகோலமாக புழுதி படிந்த நிலையில் எத்தனையோ மனிதர்கள் இருப்பார்கள். மக்களோட மக்களாக இருப்பாங்க, அவங்களை யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து ஒன்றை கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுப்பான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சபையில கூட அப்படி இருக்கலாம். நாங்க இப்படி ஆடை அணிகிறோம், மிம்பர்ல இருக்கிறோம், அல்லது முன்சப்ல இருக்கிறோம், அல்லது எல்லா நேரம் தொழுகிறோம் என்ற அடையாளங்கள் அல்ல முக்கியம். யாரோ ஒரு மனிதர் இந்த இடத்திலே அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருக்கிற மனிதர்கள் இருப்பார்கள். கையேந்தினால் அல்லாஹ் கொடுக்கிற நிலையில் இருக்கிற மனிதர்கள் இங்கு இருப்பார்கள். வெளி தோற்றத்தை வைத்து நாம் யாரையும் எடை போட்டு விடக்கூடாது அவர்களே. பார்க்கிறதுக்கு அவர தொழில் காணல்ற தொழிலாய், இப்படி காணல ஊத்தாள்றது ஒரு கேவலமான தொழில்னு சொல்ல வரையில. மக்கள் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி அள்ளுவராக இருந்தாலும் அவருக்கென்று ஒரு சுய கௌரவம் இருக்குது.
அவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு எடுத்துட்டு போனா என் பிள்ளைக்கு நான் சாப்பாட்டை கொடுக்கணும், என் பிள்ளை தலை நிமிர்ந்து வாழணும்ன்ற எண்ணத்தோட தானே போறாரு. எத்தனையோ இங்கிருக்கிற சகோதரர்களுடைய எத்தனையோ வாப்பாமார் எப்படி எங்களை வளர்த்தார்கள். இப்ப இருக்கிற வசதி மாறியா? தெருவிலே படுத்து கிடந்தார்கள், எத்தனை மூட தூக்கி இருப்பார்கள், கையெல்லாம் பிஞ்சு போற அளவுக்கு சீமந்து வேலை செஞ்சிருப்பார்கள், எத்தனையோ பொஸ்ல ஏச்சு வாங்கி இருப்பார்கள், எத்தனையோ பேர்ல இழி சொற்களுக்கு ஆளாகி இருப்பார்கள். ஆனா என்ற பிள்ளை நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தானே அவங்களுடைய வாழ்க்கையை அளித்தார்கள். என்ற பிள்ளை நல்லா இருக்கணும். இன்றைக்கு நாங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த தந்தை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்றைய நேரத்தில் வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குது, நான் பாவத்துக்குள்ள போறேன், அல்லாஹ் கேட்ட இந்த துஆவை கபூல் செய்றான் இல்லை என்று சொல்கிற நாங்கள் எங்கட உள்ளத்துல தக்வாவை எடுத்தோமா? எங்கட உள்ளத்துல தக்வாவை நாங்க கொண்டு வந்தோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த தக்வாவுடைய இறை உணர்வை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சங்கையானவர்கள். உலகத்தில மனிதர்கள் பார்க்கிற பார்வை அல்ல, மோமின் அல்லாஹுவை புரிந்து கொள்கிற, அல்லாஹுவை அறிந்து கொள்ளுகிற இடம் தக்வா. அந்த தக்வா என்ற அந்த உணர்வை எடுத்துக்கொண்டான் என்றால், நான் என்னுடைய வெளிரங்கத்திலே என்னை நான் அழகுபடுத்துவதை விட என் உள்ரங்கத்தை அழகுபடுத்துவேன். தனிமையில் நான் அல்லாஹ்வோடு உரையாடுவதில், தனிமையில் அல்லாஹ்வோடு பேசுவதில், அல்லாஹ்வோடு உரையாடுவதில், அல்லாஹ்வுடைய விடயங்களை நான் சரியாக நிறைவேற்றுவதில் நான் இன்பத்தை காண வேண்டும் என்று ஒரு முஃமின் வாழுவான். அப்படிப்பட்ட இரகசியங்களை வாழ்க்கையில் அவன் பேணிக் கொள்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை மிக மிக ஆச்சரியமானதாக அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினுடைய வாழ்க்கையை ஆச்சரியமாக மாற்றக்கூடிய இரகசியங்கள் என்பதில் 4 விடயங்களை நாங்கள் பார்த்தோம். 5வது தவக்குல். ஒரு மூமின் தனது எல்லா காரியங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறது. எப்படி? ஒரு மூமின், யா அல்லாஹ், நான் என்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் செய்து விட்டேன், எதெல்லாம் நான் செய்யணுமோ அதையெல்லாம் நான் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், ஆனா இதுக்கு பிறகு காரியங்களை நிறைவேற்றி தாரது நீதான் யா அல்லாஹ். எல்லா நிலையிலும் வரணும் சகோதரர்களே. எங்களுக்கு லேசா சின்ன சின்ன விடயங்கள் செய்ய முடியுமானதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இல்லை, எல்லா நிலைகளிலும் யா அல்லாஹ், நான் உன்னை நான் ஜும்மா உன்னை வந்து தொழுதேன் யா அல்லாஹ், அசர் தொழாம என்ன ஆக்கிறாத யா அல்லாஹ். நிறைய பேர் நினைக்கிறது, என்ன இப்னு கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹ் தனது மதாரிஜுஸ் ஸாலிகீன் என்ற நூல்ல எழுதுறாங்க, ஒரு சில மூமின்கள், ஒரு சில மனிதர்கள் எப்படி நினைக்கிறாங்கண்டா, அல்லாஹ் சாப்பாடு தந்தா, அல்லாஹ் தஆலா குடிபானத்தை தந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பெரிய அருளை தந்துட்டான்னு அவங்க நினைக்கிறாங்க, நிஅமத் அல்லாஹ் தந்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈமான் அதை அருளா நினைக்கிறதே இல்லை. அல்லாஹ் அவனை வணங்குறதுக்கு எங்களை தௌஃபீக் செய்யறானே, அதை அருளா விளங்குறதே இல்லை. இதை நாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கணும். இதான் அருள் சகோதரர்களே. யா அல்லாஹ், சுபுஹ் சொல்லாம என்ன ஆக்கிறாத யா அல்லாஹ், ஜும்மாக்கு கொண்டு வந்து சேர்த்த நீ யா அல்லாஹ், என்ன சுபுக்கும் என்ன கொண்டு வந்து சேர்த்துறியா அல்லாஹ். இன்றைக்கு பாருங்க, நாங்க அல்லாஹ் எங்கிட்ட இருந்து பறிக்கிற மிக முதலாவது பெரிய அருள் என்ன தெரியுமா? அல்லாஹ் பறிக்கிறதுல நிறைய சொல்லுவோம், ஆரோக்கியம் அது இது அப்படின்ட்டு, அதெல்லாம் 2வது. முதலாவது, அல்லாஹ்வை வணங்காம எங்கட உள்ளத்தில் அல்லாஹ் பத்தி உள்ள மறதி ஏற்படுது. இது அல்லாஹ் தர பெரிய தண்டனை சகோதரிகளே. அல்லாஹ்வை மறந்திருக்கிறது என்பது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு தண்டனை. யா அல்லாஹ், அதை நீக்கிறியா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்துல தந்துட்டா யா அல்லாஹ், அதை நீக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், அசர் தொலை எனக்கு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இதே மூமின்கள் தானே, இதே முஸ்லிம்கள் தானே, இதே களிமா சொன்னவங்க தானே. இப்ப பள்ளி நிறைஞ்சு வாசல் வரைக்கும் நிக்கிறீங்க தானே. இதுல எத்தனை பேர் அசர ஜமாத்தோட தொழுவோம் சொல்லுங்க ஆகும்? எத்தனை பேர் ஃபஜ்ர ஜமாத்தோட தொழுவோம் சொல்லுங்க ஆகும்? அப்ப அந்த அருள் பறிக்கப்பட்டிருக்கிறதே. அப்ப எங்கட உள்ளம், யா அல்லாஹ், எனக்கு அது தேவை, இது தேவை, இதை செஞ்சுதா அதை செஞ்சுதான்னு கேட்கிற நாங்க அல்லாஹ்விடத்துல முதலாவது உள்ளத்தை ஒப்படைச்சு அல்லாஹ் இடத்துல நாங்க கேட்கணும். யா அல்லாஹ், உன்னை தொழணும் யா அல்லாஹ், மௌத்து வர தொழுகைய விடுறதுக்கு நீ அவகாசம் தந்துடாதே யா அல்லாஹ், அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடாதே யா அல்லாஹ், என்னிடமிருந்து அந்த அருளை பறிச்சிடாதே யா அல்லாஹ், உன்னை வணங்குறதுல இன்பம் காண்ற உள்ள தந்துரு யா அல்லாஹ். அதுக்கு பிறகு அடுத்தது, யா அல்லாஹ், இந்த ஆரோக்கியத்தை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ், நீண்ட ஆரோக்கியம் தந்திரியா அல்லாஹ், உன்னை வணங்குறதுக்கு அருள் செய்யா அல்லாஹ். கேட்டுக்கொண்டே இருங்க சகோதரர்களே. எங்கட காரியங்கள் எது தடை செய்யப்பட்டாலும், எங்களுக்கு தடை செய்யப்பட்ட மாதிரி தெரியும், இந்த விடயம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இதனை கிடைக்கல, கேட்டுக்கொண்டே இருங்க. எத்தனை வருஷமானாலும் சரி, 65 70 வயசானாலும் உங்களுக்கு எது கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க, அல்லாஹ் தருவான். எப்ப அல்லாஹ் தருவான் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில பொழுது நீங்க 75 வயசு வரை, மௌத்து வரை நீங்க கேட்டு ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கும். மறுமையில அல்லாஹ் அதை சேமிச்சு வச்சு தருகிற பொழுது
அந்த முஃமின் மனிதன் நினைப்பான், வாழ்நாள் முழுக்க என்ன துஆ கபூல் செய்யப்படாமல் இருந்திருக்கலாமே. ஏன்னா உலகத்துல சில விடயங்களை உடனே கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். கொடுத்தா அவனுக்கு அது பெருமதி தெரியாம போயிடும். அதை அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு பயன்படுத்துவான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சில பொழுது சில துஆக்கள் அல்லாஹ் கபூலாக்காம இருப்பதும் அல்லாஹ்ட அருள். ஏன் தெரியுமா? கபூலாக்கி விட்டு அவர் துஆ கேட்கறதுக்கு இன்னொரு 5-10 நாள் எடுப்பாரு. கபூலாக்க இல்லைண்டா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அல்லாஹ் என் அடியான் என்னோட தொடர்புலே இருக்கணும்னு சொல்லி துஆ கபூலாக்காம இருப்பான். என் அடியான்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்து சந்தோஷப்படுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு முஃமின் தவக்குலோடு வாழ்வான். கடைசியாக எல்லா நிலைகளிலும் அவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் அல்லாஹுடைய அன்புதான் அடிப்படை. வாழ்க்கையின் அடிப்படையே மூமின் விளங்கி வச்சிருக்கிற இரகசியம் அல்லாஹ்ட அன்புதான் அடிப்படை. அல்லாஹ்ட அன்புக்காகத்தான் எல்லாம். நான் ஒருவரை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக, ஒருவரை வெறுக்கிறேன், வெறுக்கணும். பாவம் செய்யறாரு, திருந்த மாட்டேங்கிறாரு, எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறாரு இல்ல, தொழுறாரு இல்ல, ஆனா அவரு எல்லாமே செய்வாரு, கொடுப்பாரு, ஏழைக்கு உதவி செய்வார், எல்லாம் செய்வாரு. என்ன நல்ல கூட்டாளி, ஆனா தொலை மட்டும் மாட்டாரு. எல்லாம் நல்ல மனுஷர், ஆனா தொலை மாட்டாரு. தொழமாட்டாரு நல்ல மனுஷன்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பாவம் சகோதரர்களே. அந்த வார்த்தையே பாவம். அல்லாவோட நல்லா நடந்து கொள்ளாதவன் எப்படி நல்லவனா இருப்பான்? ரப்ப மதிக்காதவன் எப்படி நல்லவனா இருப்பான்? உலகத்துக்கு கொடுத்து என்ன செய்ய, ஊருக்கு கொடுத்து என்ன செய்ய? அவர் எல்லாம் கொடுப்பாரு, செலவு செய்வாரு, அது செய்வாரு, இது செய்வாரு, ஆனா தொழமாட்டாரு. நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன்? அவன் பச்சை முனாஃபிக், அவன் ஒரு பாவி. எப்படி நல்ல மனுஷன்? அது உலகத்தில வளமையில நல்ல மனுஷன். அல்லாஹ்வுடைய தூதர் மோமினுடைய பார்வையில் அவன் பெரிய பாவி. ஏன்னா பாவிகள் தொழுகையில் அவங்க நிரந்தரமா இருக்க மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்ட அன்பு அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா? நீங்க அல்லாஹ்வுக்கு வெறுங்க. மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கத லில்லாஹ் வ அதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு தடுக்கணும். ஒரு பசிக்கு ஒரு ஆள் கேட்கிறாரு, கொடுக்குறீங்க. ஒருத்தன் முன்னுக்கே சாராயம் குடிக்கிறது கேட்கிறான், நீ கொடுப்பீங்களா? கொடுக்காம இருக்கிறது அல்லாஹ்வுக்காக. ஒருவரோட அன்பு கொள்ளுங்க அல்லாஹ்வுக்காக, கோபம் கொள்ளுங்க அல்லாஹ்வுக்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு, நான் எதை செஞ்சாலும் அல்லாஹ்ட அன்பு தான் அடிப்படை. இதை ஒரு அளவுகோலாக வைத்து நீங்க வாழுங்க சகோதரர்களே. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகா. யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறானோ அல்லாஹ்வும் அவனை சந்திப்பதை விரும்புகிறான். என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புகிறானோ அவன் அல்லாஹ் சந்திப்பான்னு சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பினால் அல்லாஹ் அவனை சந்திக்க விரும்புகிறான். இதுதான் மூமினுடைய வாழ்க்கை. இப்ப பாருங்க, நான் உலகத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதியை அல்லது பிடித்த ஒரு ஆளை சந்திக்க நான் விருப்பப்பட்டு போறேன், நான் விரும்பி போறேன். ஆனா அவர் என்ன விருப்பத்தோட சந்திக்க மாட்டார். சந்திக்க வராரு, சந்திக்க கையை கொடுத்துட்டு ரைட் ஓகே 2 நிமிஷம் பேசிட்டு அனுப்புவார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். நீங்க எந்த அளவு என்ற ரப்ப பார்க்கணும், சந்திக்கணும் என்று எந்த அளவு ஆசை வைக்கிறீர்களோ அதே ஆசையோடு அல்லாஹ் உங்களை நாளை மறுமையிலே சந்திப்பான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையின் இலக்கு. இந்த சந்திக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இந்த வாழ்க்கை என்று வாழுகிற பொழுது உலகத்தில் தெரிகிற கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு கூலி தருவான். ஏன்? என்னுடைய ரப்பை நான் சந்திக்க இருக்கிறேன். ரப்பை சந்திக்கிற பொழுது எனக்கு அல்லாஹ் தந்த அருள்களுக்கு நல்ல முறையில் நான் வாழ்ந்தேன், அதுக்கு அல்லாஹ் நன்மை தருவான். அல்லாஹு தஆலா எனக்கு சில சோதனைகளை தந்தான், பொறுத்துக் கொண்டேன், அதற்கும் அல்லாஹ் நன்மை தருவான். எனவே நான் அல்லாஹ்வின் சந்திப்பை ஆசை வைத்து செல்லுகிறேன். அல்லாஹ் என்னை விருப்பத்தோடு சந்தித்து என்னை பொருந்து கொண்டு அல்லாஹ் சுவர்க்கத்தை எனக்கு தருவான். இதுதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற, ஆச்சரியப்படுத்துகின்ற இரகசியங்கள். இந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கிற நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. கடைசியாக அவருடைய அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இந்த பள்ளிவாசல் ஜாமிஉத் தௌஹீத் திஹாரி ஜுமா பள்ளியை பொறுத்தவரையில் இது இலங்கை முழுக்க பிரபல்யமான பள்ளிவாசல். நீங்க இலங்கையில எங்க போய் கேட்டாலும் இந்த பள்ளியை தெரியும். இந்த பள்ளியில நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அதை நான் இங்க சொல்ல வரையில சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் குர்ஆன் வகுப்புகள், தஃப்சீர் வகுப்புகள், பெண்களுக்கான வகுப்புகள், இப்படி நிறைய வகுப்புகள், சனிக்கிழமை தர்பியா, இப்படி ஜும்மாவுடைய தரமான குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள பயான்கள் இந்த பள்ளிவாசல்ல நிகழ்த்தப்படுகிறது. மாஷா அல்லாஹ். அதாவது இந்த கொழும்பு கண்டி ரோட்ல எங்க யார் போறண்டாலும் யார் வாரண்டாலும் தொழக்கூடிய, அதே மாதிரி தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் இந்த பள்ளி ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த பள்ளி சிறப்பான முறையில் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த ரமலான்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே,
அதே போன்று இப்ப இந்த பள்ளிக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு தெரியும் சோலார் பவர் போடப்பட்டிருக்கிறது, அது பவர் போதாது, அதற்கான இன்னும் சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்குது. அதுக்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இது பள்ளிவாசல், நீங்க மௌத்தா போனாலும் உங்களோட கபருக்குள்ள வருகிற பெரிய நன்மை, சதக்கா ஜாரியா. எதற்கோ எல்லாம் செலவழிக்கிறோம். சாதாரண ஒரு பெருநாளைக்கே 2 லட்சம் 3 லட்சம் செலவழிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிக்காக கொடுப்பது வீணாகாத சகோதரர்களே. நீங்க மரணிச்சாலும் எங்கிருந்து யார் வந்து நெத்திய சஜிதால வைத்து தொழுதாலும் அவருடைய தொழுகையுடைய நன்மை அவருக்கு கிடைப்பதை போல இதற்காக செலவழிக்கிறவங்களுடைய நன்மை தாராளமா கபருக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலம் வரை இருக்குது. நிறைய வகுப்புகள், நிறைய தஃசீர்கள், நிறைய தொழுகையுடைய இபாதத்துக்கள், மக்கள் ஏத்திகாஃப் இருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இதில் நடந்து கொண்டே இருக்கும். கியாமத்து நாள் வரை நடந்து கொண்டே இருக்கும். அதுக்குரிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களால முடிந்த தர்மத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்க இதற்காக வாரி வழங்குங்க. நீங்க குறிப்பிட்ட இந்த அளவுண்டு இல்லை, உங்களுக்கு முடியுமான தொகுதி ஒவ்வொருவரும் எனக்கு இவ்வளவு முடியும்னு அதை கொடுங்க. பள்ளிவாசல், ஏன்னா நான் ஏன் மிம்பர்லையும் சொல்லண்டா, இந்த விடயங்களை மிம்பர்லையும் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா இது அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே நீங்க தாராளமாக இதற்காக நீங்க வழங்கி விட்டு செல்லுங்க. இது அவர பொக்கெட்டுக்கு இவர பொக்கெட்டுக்கு போறதில்ல, இது அல்லாஹ்வுக்கு போறது. அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்கி உங்களுக்கு தருவான். அது மூமினுடைய அகராதியில உள்ளது. நிச்சயமா அல்லாஹ் எங்களுக்கு அந்த கூலியை நிரப்பமாக இந்த உலகத்திலும் தருவான், மறுமையிலும் தருவான். அந்த கூலியை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.